子，伴你路几尺，但却离世。哪怕追天涯咫尺，从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年点的字，都像一生死，任由光阴来发丝，隽永人生绵励志。எனக்கு தெரியும் நான் உங்க கூட இருக்கணும்னு விரும்புறீங்க. அப்புறம் அசௌகரியமா இருந்தாலும் நீங்க உங்க மனசுல இருந்ததை சொன்னீங்க. அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபுஜியூன், மேகங்களுக்கு மத்தியில இருக்கிற எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு அமரனால எப்படி மனுஷனை காதலிக்க முடியும்? அதுதான் உண்மை. இது நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கோங்க. அதிகமா சாப்பிடாதீங்க. ஜோவான், உன்னோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் கூட குடி. உங்களுக்கு இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரொம்பவும் காதல் வயப்பட்ட மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்ப நான் பதிலுக்கு என்ன பண்ணணும்? காதல்னால என்ன தப்பு? நீ பதிலுக்கு காதலிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு என்ன தோணுதோ அதையே செய். போதை ஏறிடுச்சா? நீ என்ன மாதிரி ஒருத்தரை ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கும் போது உனக்கு தானாவே புரியும். நான் உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புறேன். தினமும் கவலைகளை சுமக்க கூடாது. இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னா எதையும் கண்டுக்காம இருக்கணும். எதுவும் கண்டுக்காமலா? ஆமா, எதையும் கண்டுக்காம இருக்கணும். எனக்கும் கண்டுக்காம இருக்கணும் தான் இருக்கு. பைத்தியக்காரா. நீ இங்கே இருந்து அவரை பாதுகாக்கணும். புரிஞ்சுதா?
கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் தூங்கிட்டே இருப்பீங்க. இதனால நீங்க குணமடைவீங்க. நான் கிளம்புறேன். இந்த உலகத்துல புனித விளக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு. அதற்குள்ள மந்திர சக்திகள் அடங்கி இருக்கு. ஒருவேளை உன்னால அந்த புனித விளக்கை ஏற்ற முடிஞ்சதுன்னா அப்போ உனக்கு எல்லா மந்திர சக்தியும் கிடைக்கும். ஆனா நீ அதை ஏற்றும் போது உன்னோட ரத்தத்தை அதற்கு கொடுத்தாகணும். அதுக்காக உன் உயிரையும் தியாகம் செய்ய நீ தயாராகியிருக்கணும். அந்த புனித விளக்கு எரிந்த பிறகு நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவ. நான் தயாரா இருக்கேன். புனித விளக்கை ஏற்றிய பிறகு உன்னோட 3 எதிரிகளோட சக்திகளை நீ சேகரிச்சாகணும். அடுத்ததான் 4வது புனித சக்தி உன்னோடதுதான். ஜோசியா லியுவான் டியானியுவான் மகாராஜா, நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்.
கொல்லாதீங்க விஞ்சியான் அக்கா, இது நான் தான் பீச் ஜயோலிங், ஆசிரியர் நட்ட சின்ன பீச் செடி. ஷாலியாங், பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுக்கா. நீங்க என்ன பழைய மாதிரி தான் இருக்கீங்க, எந்த மாற்றமும் இல்ல. ஓ, இது அமரர்களோட அம்பு தானே, ரொம்ப அழகா இருக்கு. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பார்த்து ஏதோ தீய சக்தின்னு நினைச்சிட்டேன். இல்லவே இல்ல, நாங்க பீச்சு மரங்க பேய்களை ஓட்டுவோம், எந்த தீய சக்தியும் நெருங்காது. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீ ஃபெங்சிங்ல தானே இருந்த, இங்க எதுக்கு வந்த? நீங்க போனதுக்கு அப்புறம் ஜோக்ஸியாங் மூங்கில் காட்ட ஆக்கிரமிச்சிட்டாரு. யார் அது? ஜோக்ஸியாங், அவர் எப்பவும் விபச்சாரிங்க கூடத்துல இருப்பாரு. நல்ல வேலை என்னால வேகமா ஓட முடியும், ஆனா என் தோழியால ஓட முடியல. அவளை ஜூவோட ஆட்கள் புடிச்சிட்டாங்க. அவளுக்கு தினமும் உரம் போட்டு கட்டாயப்படுத்தி பூக்களை மலர வைக்கிறாங்க. நீ நல்ல பொண்ணு, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கு மூங்கில் காடை ஒப்படைப்பாங்க. அக்கா, நீங்க ஃபெங்ஷங்குக்கு போயிட்டு இருக்கீங்களா? நான் உன்கிட்ட ஒரு உதவியை கேட்கணும். என்னது? எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் இப்போ டவோயுவான் வீதியில தங்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு நண்பர்களே இல்லை. தீயசக்தியை விரட்ட முடியும்ல, அதனால எனக்காக அவரை பாத்துக்கிறியா? கவலைப்படாதீங்க, அவரு உங்களுக்கு நண்பர்னா எனக்கும் நண்பர் தான். அவருக்கு நான் என்னோட பீச்சு பழங்களை தரேன். ரொம்ப நன்றி. நீங்க பத்திரமா இருங்கக்கா. நீயும் பத்திரமா இரு. ஃபெங்சிங், மூங்கில் காடு. சின்ன பேச்சு தேவதைக்கு பெருமையா பேசுறது பிடிக்கும். குயின்சுவான், எந்திரிச்சிட்டியா? ஜியோன் ஜியோன், உனக்கு தெரியுமா நீ 3 ராத்திரி 3 பகல் தூங்கியிருக்க? நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லன்னா உன் பணத்தை பார்க்க கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சரி, குயின்சுவான் எங்க? அவளுடைய பேரை சொல்லாத. உன் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலக்கியிருக்கா. அன்னைக்கு அந்த சாப்பாடை பார்த்த போது எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு. நல்ல வேளை நான் ஒரு அறிவாளி. தப்பா இருக்க. ஜியோன், நீ கோவப்படாத. உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பா. உன்னோட காவலுக்கு ஒருத்தரை விட்டுட்டு போனா. நானும் ஒரு செய்தியை விட்டுட்டு வந்திருக்கேன். அவ புனித விளக்கை எடுத்துட்டு போயிட்டா. என்ன சொன்ன? அவ இல்ல, நான் போய் அவளை தேடி ஆகணும். ஜியோன், ஜியோன், நீ அவசரப்படாத. அவசரப்படக்கூடாதா? ஒருவேளை நான் போய் அவளை அந்த புனித விளக்குக்காக தடுக்காம இருந்தா அவளை அவளே அழிச்சுப்பா. விட்டு போ சொல்றியா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றத கேளு. அவ பலி கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 3 சக்திகளை கண்டுபிடிச்சாகணும். அந்த விஷயமெல்லாம் அவளுக்கு ஒரு பகல் கனவு மாதிரி. அது மட்டும் இல்ல, எப்பவுமே நீ பொண்ணுங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருப்ப. ஆனாலும் உன்னால அவங்கள புரிஞ்சிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ அவ இடத்துல இருந்து நீ அந்த புனித விளக்க கொண்டு போய் உன்னை நீ பலி கொடுத்துக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு அது கவலையா இருக்காதா? பழி வாங்கறதுக்கான வழி தனிமையானது. நீ அவளை போய்
கண்டுபிடிக்கிறது அவளுக்கு இஷ்டம் இல்ல. அதே நேரத்துல நீ அவளை போய் கண்டுபிடிக்கலான்னு கூட ஆசைப்படலாம். எதுக்காக? லீ மக்களுக்கு அவள ஒரு இளவரசியா தான் தெரியும். ஆனா அவ ராட்சசர்களை அழிக்க போறாளான்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல ஃபூஜியன் மட்டும்தான் அவளுக்கு காயப்பட்டிருக்கா இல்ல ஆபத்துல இருக்காளா நல்லா இருக்காளான்னு யோசிப்பான். நீ இருக்கிற வரைக்கும் அவ இந்த உலகத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமா போற பொண்ணு கிடையாது. ஆ? நான் சொல்றத கேளு, அவசரப்படாத. அடுத்த முறை அவளை பார்க்கும்போது புனித விளக்கு அவகிட்ட இருந்து எடுத்துக்கோ. ஆ? இதை விட எப்படியே என்னால அவளை மாத்த முடியாது. அவ விருப்பம் போலயே பண்ணிட்டான். எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, சமீப காலத்துல இந்த ஆவிங்க ராத்திரி முழுக்க அலைஞ்சுகிட்டே இருக்குங்க. உனக்கு இது தெரியுமா? அதுங்க எனக்காக தான் வருது. இத்தனை ஆவிங்களும் உனக்காகவா? எவ்வளவு பெருமையான விஷயம். அதுங்க என்னோட 2 சக்திகளுக்காக வருது. ஆசிரியர் இந்த 2 சக்திகளை அவரோட சக்தியை வச்சு முத்திரையை போட்டுட்டாரு. இந்த 2 சக்தியும் அடக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அடேங்கப்பா, அப்ப பிரச்சனை பெருசாதான் இருக்க போகுது. சரி, அப்புறமா என் அறைக்குள்ள வா. தற்காலிகமா அந்த 2 சக்திகளையும் அடைச்சு வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்குள்ள உன்னை நீ சரி பண்ணிக்கோ. அதுக்காகவாவது நாம நம்மள கவனமா பாத்துக்கணும். ம்? நகராதா, என்ன பார்க்க விடு. எங்க இருந்தாலும் சரி, கண்ணுக்கு முன்னாடி வந்துரு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஃபியூஜியோனோட 2 சக்திகளையும் என்னால உணர முடியல. அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அது தற்காலிகமா யாராலையோ அடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா அவன் பயப்படுறத என்னால நல்லாவே உணர முடியுது. எதுக்கு? ஒருவேளை அது புனித விளக்கா? நாம திரும்பி போக முடியாது. ஐயா, பெரிய ஐயா உங்களை வர சொல்றாரு. சரி.
否铺满天萧瑟，好似一阵漂泊而来的风，一个一个记忆在闪烁，像是少去触摸。 பயப்படாத, நீ உறுதியாகிரு. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் எடுத்துக்க. உன் கைகள் ஆடக்கூடாது. 平零散散洒落灵魂欺骗随风，犹如一段失去回忆的歌。越是怀念， யானியான் வந்துட்டியா? வா, வந்து உணவு அருந்த. 早已消磨，它在梦里奔波，组成全新的 ஆசிரியரே 渴望。 நீங்க எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தீங்க. 忘记化成一缕阳光，在仇恨的漩涡，如何做出一个抉择？遇见轻匆匆一场的过客，赐予我 இனிமே உன் கூட என்னால இருக்க முடியாது. 是我足够幸福，最சரி. 许许。 எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஒன்னு நீ கவனமா பாத்துக்க. ஓமா, போய் உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க. இந்த உலகத்திலேயே சின்ன குரு தான் ரொம்ப திறமையானவரும் சொல்லுவாங்க. சொல்லப்போனா நீங்க தான் மிக சிறந்த குரு. திறமையில சின்ன குரு ஒன்னும் குறைஞ்சவன் கிடையாது. நான் எப்பவுமே என் மகனோட இந்த புத்தக அறையில தான் இருந்துட்டு இருப்பேன். அவன் சின்ன வயசுல 4 எழுத்து வசனங்கள் எழுதுவான். அதை மெருகேத்துறதுக்கு நான் அவனுக்கு உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவன் கவிதைகளோட உலகத்துக்கே போயிட்டான். அவனுக்கு புகழ் வந்தது. அவனுக்கு 15 வயசு ஆனப்போ நான் வசனத்துல மெருகேறதுக்கு அவன்தான் எனக்கு உதவியா இருந்தான். இப்ப அவனோட வசனங்களும் கட்டுரைகளும் குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா. நாங்க இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வேங், அத அவனுக்கு காட்டு. சரி ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைப்பீங்கன்னு நான் யோசிக்கல. எதிர்காலத்துல உங்களோட வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். சரி, இந்தாங்க ஐயா. அப்ப நீங்க தியானியான சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்களா? நான் பண்றதுக்கு எந்த வேலையும் இல்ல. அதனால நேரத்தை கடத்துறதுக்கு இதுல நான் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா? ஜியோட்டியானும் ஜிகுவும் ஒற்றுமையா இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்க ஒரு ராட்சசர்கள். ஜியோட்டியான் ஜியான் கடவுள்கள். அது ரெண்டுமே வேற வேற. ஒருவேளை இது கடவுளுக்கு தெரிஞ்சா அது அவங்களோட புகழையே நாசமாக்கும். இதை நீங்க மாத்தலாம். அது எப்படின்னா மயானத்துக்கு 10 கோட்டைகளை கட்டி கொடுத்து. ஜிசான், நீ இப்படி தினமும் வருத்தப்படுறதோ இல்ல கடந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரியான திறமசாலிங்க நாட்டுக்கு சேவை பண்ணணும். நாடா? எந்த நாடு? எனக்கு 7 வயசு இருந்தப்போ என்னோட கவிதைய நீங்க மெருகேத்துனீங்க. விசுவாசத்தை நீங்க மறுத்துட்டீங்க. அப்பா, நீங்க அதை எப்படி மாத்துறீங்க ஞாபகம் இருக்கா? என்னால பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்க விசுவாசத்தை காந்தவியலா மாத்திட்டீங்க. விசுவாசத்தை எத்தனை பேர்கிட்ட வேணாலும் காட்டலாம். ஆனா அப்பா, அந்த காந்தவியலோட உண்மையான அர்த்தம் ஒரே ஒருத்தருக்கு தான் புரியும். ஆனா இது அந்த ஈர்ப்பையே மறுத்துரும். அப்பா, உங்களுக்கு காந்தவியம் ஞாபகம் இருக்காப்பா?
ஒரு ஆம்பளை அடையணும்னா அதுக்கு கண்டிப்பா திறமை தேவை. அத நான் உனக்கு கத்துக் கொடுக்கறேன். ஒரு ஆண் முயற்சி எடுக்கலன்னா அப்ப நீ சந்தோஷமாவும் கோவமாவும் இருக்கணும். அப்ப அவனுக்கு எதுவுமே புரியாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருந்த அவர் என்ன கண்டுக்கலனா? உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூக்களை உன்னால பார்க்க முடியுதா? எல்லா கொடியும் உனக்காக பூ பூத்துட்டு இருக்கு. அது அழகா இருக்குன்னு உனக்கு தோணுதா? அதனால நீ மத்தவங்களுக்காக நீ அழகா இருக்கணும்னு சொல்ற. குளுமையா இருக்கிறதுக்கு முன்னாடி சூடாரு. 1000 தடவை புதுமையாயிரு. அப்பதான் நீ சிறந்தவன் அவருக்கு புரியும். ஆண்களுக்கு எப்பவும் அடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜிச்சான், ஜிச்சான், இங்க வாங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. குஹி அவர்களே, ஜிச்சான், வாங்க உட்காருங்க. ஜிச்சான், இன்னைக்கு நாம வெளியில போலாமா? நான் பெஞ்சிங்க சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என் கூட வாங்கல. என்ன மன்னிச்சிடு, எனக்கு போக விருப்பம் இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? நான் அப்பாட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனா இப்ப எங்க அப்பா ஒரு துரோகியா மாறிட்டு இருக்காரு. ஜுவான்சோ, நீ என்ன அப்பா கூட சேரணும்னு சொன்னல, ஆனா இப்போ அது என்னைக்குமே நடக்காதுன்னு தோணுது. ஜிச்சான், நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்களை நினைச்சு வருத்தமா இருக்கு. எனக்கு புரியுது, நீங்க எந்த தப்புமே பண்ணல. உண்மையாவா? குளுமையா இருக்கிறதுக்கு முன்னாடி சூடாரு. அப்பதான் நீ சிறந்தவன் அவரை தெரிஞ்சு பாரு. இது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தப்பட்டது. நான் தலையிடல. நீங்க கிளம்புங்க. சரி, நான் அப்புறமா வெளியில போறேன். என் கூட நீங்க வர வேண்டாம். சரி, நான் கொஞ்ச நாள் வெளியில போலான்னு இருக்கேன். சென்சார் குவானோட பையன் என்ன வெளியூருக்கு கூப்பிடுறான். சென்சார் ஸ்வான்? நான் டியான்யுவான்ல அந்த மாதிரி பேரை கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா, அவரை உங்களுக்கு தெரியாது. நல்லது, நான் உனக்காக வண்டி ஏற்பாடு பண்றேன். நீ பக்கத்தூருக்கு போயிட்டு வர்றது நல்லதுதான். அப்புறம் நாம 2-3 நாள் சந்திக்க முடியாது. சந்தோஷமா போயிட்டு வா. வணக்கம் ஐயா. குளுமைக்கு முன்னாடி சூடா இருக்கணுமா? எதுவுமே உதவல. ஜுவான்சு இளவரசி, அமைச்சரே உட்காரு. எனக்கு எந்த மரியாதையும் தேவையில்லை. நீ எதனால கோபமா இருக்க? உன்னை யாரு கோபப்படுத்தினதுன்னு சொல்லு. அவங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன், சொல்லு. இல்ல, நீங்க என் அம்மாவை பார்க்க வந்தீங்களா? நான் இங்க உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? ஆமா. ஏன் நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? உனக்கும் தெரியும், ஜிஜான் என்னோட ஒரே பையன்னு. அப்புறம் எங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாகிட்டே போகுது. நல்ல வேளை அவனுக்கு நீ இருக்க. நீ விவேகமானவ, அப்புறம் நல்லா படிச்சவ. உன்னால அவனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன புகழ்றீங்க? நாங்க பல வருஷங்களா நண்பர்களா இருக்கோம். என்ன நண்பர்கள்? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஒருவேளை நேர்மையா சொல்லணும்னா
உன்னால என்னோட மருமக ஆக முடியுங்கிறத நான் உண்மையாவே நம்புறேன். ஜிச்சான், கியூஹி அவர்களே, இங்க வா. எனது பணிவான வணக்கம். ஜிச்சான், ஜுவான்சு எங்க? அவ உன் கூட வரலையா? ஜுவான்ஜு ஃபென்சிங்க சுத்தி பார்க்க போறேன்னு சொன்னா. அவளுக்கு வேலை இருக்கு போல இருக்கு. ஓ, ஜிச்சான், நீ லீல பிறந்து வளர்ந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லா சின்ன குருவிலையும் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி கியூஹி அவர்களே. அதனால நான் உன்னை கேட்க விரும்புறேன். நீ ஜுவான்சுவ பத்தி என்னப்பா நினைக்கிற? குவிஞ்சுவான் அக்கா, நீ வந்துட்டியா? குவிஞ்சுவான் அக்கா, அவர் அந்த இடத்துல இல்ல. அவர் போயிட்டாரு. என்ன? அவர் இதை விட்டுட்டு போயிருக்காரு. குவிஞ்சுவான் அக்கா, இதோட அர்த்தம் என்னது? எனக்கும் தெரியாது. அவர் உங்களை விரும்புறாரா அக்கா? அப்படின்னா இந்த பூமியோட கடைசி வரைக்கும் அவர் உங்க பின்னாடியே வருவாரா? பைத்தியம் மாதிரி வளராது. அப்புறம் அவரை என்ன கண்டுபிடிக்க விட மாட்டேன். எதுக்கு? இதுல கிண்டல் பண்ற மாதிரி எழுதியிருக்கு. அப்புறம் இந்த உலகத்துல யாருதான் பூமியோட கடைசி வரைக்கும் பின்னாடி வருவாங்க? ஜிச்சான் பெரியவனானதுக்கு அப்புறம் எங்கிட்ட அவன் சரியா பேசுறது கூட இல்ல. என்னால அவனை சரியா புரிஞ்சுக்க கூட முடியல. ஜிச்சான் ஒரு உள்முக சிந்தனையாளர். என்னால உங்களுக்கு எதிர்காலத்துல உதவ முடியும்னு நம்புறேன். நல்லது, ரொம்ப நல்லது. என் பையனுக்கு நீ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி அமைச்சரே. இங்க பாரு, என்ன அமைச்சர்னு கூப்பிடாத, மாமான்னு சொல்லி கூப்பிட. மாமா. அப்படி சொல்லுமா மருமகளே. என் பையன் வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. இதுக்கு நடுவுல ஜியாங்கு மலையில அவனோட கண்கள் குணமாச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவன் இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கோபக்காரனா இருக்கான். நீ மட்டும்தான் அவனை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். சரி, இதுக்கு பதில் சொல்லு. ஜியாங்கு மலையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. ஜுவான்சு என்னோட கண் சிகிச்சைக்காக என்ன மலைக்கு கூட்டிட்டு போனா. அவளை நான் மதிக்கிறேன். அவளோட உதவியை பாராட்டுறேன். இந்த கௌரவத்தையும் பாராட்டையும் தவிர வேற எதுவுமே இல்லையா? அட, என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. நான் குறிப்பிட்ட எதையும் சொல்ல வரல. எனக்கு என்னவோ ஜுவான்சுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு தோணுது. உங்களுக்கு காடுவோட துணை அமைச்சர் பேங்க தெரியுமா? துணை அமைச்சர் பேங்கா? அவரு சென்சார் பேங்கோட பையன் தானே? ஆமா ஆமா, துணை அமைச்சர் பேங்க். அவரு ரொம்ப திறமையானவரு, ரொம்ப மரியாதையானவரும் கூட. அவர் ஜுவான்சு மேல ரொம்ப விருப்பப்படுறாரு. எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. துணை அமைச்சர் பேங். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இது உங்களையும் அவளையும் பொறுத்துதான் இருக்கு. முன்ன இருந்த மாதிரி ஜுவான்சு உங்க மேல அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. எனக்கு புரியுது. நீங்க சும்மா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை எனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான் நான் சொல்றேன். நீங்க இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். சரியா? துணை அமைச்சர் பேங்க். நான் என்னோட வேலையை சரியா முடிச்சிட்டேன். புத்தக புழு. கவுடு, துணை அமைச்சர் பேங் யாரு? நாங்க சியாங்கு மலையில குங்ஃபு பயிற்சி பண்ணோம். அது எங்களோட உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக. மத்தபடி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. ஓ, அப்படியா?
அப்புறம் ஜியாங்கு மலையில போர் நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சில பேர் நிதிகளை அடையணும்னு நினைச்சாங்க. அது உனக்கு தெரியுமா? அப்போ நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். எனக்கு நிதிகளை பத்தி தெரியாது. அமரர்கள் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஆச்சரியத்துக்குரியது. அவங்க எப்ப வேணாலும் யுத்தங்கள் பண்ணிக்குவாங்க. ஜிச்சான் என்கிட்ட இளவரசியை பத்தி சொன்னான். அவன் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னான். நான் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இதை பெருசா எடுத்துக்காத. என் மகனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் நீ இளவரசியை பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. நான் அவ இடத்துல இருந்திருந்தா ஏதாவது மலை மேல இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்திருப்பேன். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் கவலைப்படல. ஒருவேளை உனக்கு ஏதாவது கஷ்டங்களோ இல்ல கவலைகளோ இருந்துச்சுன்னா நீ சங்கடப்படாம தாராளமா என்கிட்ட வந்து சொல்லலாம். என் மகன் மறுபடியும் அந்த இளவரசியை பார்க்க மாட்டான்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நன்றி மாமா. ஆஹா, பரவாயில்ல. இனி நம்ம ஒரே குடும்பம். சென்சார் குவான், நான் ஏன் இதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கல? சென்சார் குவானோட பையன் என்ன வெளியூருக்கு கூப்பிடுறான். டியானியால இருக்கிற சென்சார் குவானா? ஆமா, அவர உங்களுக்கு தெரியாது. ஆமா, கரெக்ட் தான். நீ ஊர் சுத்தி பார்த்துட்டு வர்றது நல்லதுதான். அப்புறம் நாம 2-3 நாள் சந்திக்க முடியாது. துணை அமைச்சர் பேங்க். உங்களுக்கு காடுவோட துணை அமைச்சர் பேங்க தெரியுமா? நீங்க சொல்றது சென்சார் பேங்கோட பையனா? ஆமா ஆமா, துணை அமைச்சர் பேங்க. சென்சார் குவான், நீங்க எப்போ தனிமையா இருந்தத உணர்ந்தீங்க? நீங்க எப்பயாவது ஒரு தடவையாவது ஒருத்தரோட தலைவிதியை மாத்தணும்னு நினைச்சீங்களா? அவ எல்லா கவலைகளையும் மறக்கணும்னு நான் விரும்புறேன். அவ தன்னோட தனிமையையும் கோவத்தையும் மறக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இது எதுவும் அவளோட தப்பு கிடையாது. அவ தினமும் என்னோட பக்கத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அது சாதாரண சிரிப்பா இருந்தாலும் சரி. உனக்கான இந்த சின்ன ஆசை நிறைவேறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? என்ன தடுக்க நினைச்சா இப்போவே என்ன கொன்னுடுங்க. லீயோட அழிவு நிர்ணயிக்கப்பட்டது. அதை ஒன்னாலேயும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. எனக்கு என்ன வேணும்ன்றது எல்லார விட உங்களுக்கு இதை நல்லா தெரியும். பைத்தியக்கார பொண்ணு. ஒருவேளை புனித விளக்கு உன்கிட்ட இருந்தாலும் உன்னால நிம்மதியா தூங்க முடியாதுல்ல ஜுவான். நீ எங்க இருந்தாலும் சரி, என் கண்ணு முன்னாடி பாத்துரு. உண்மையிலே இந்த தடவை மகாராஜா உலகத்துல இருக்கிற எல்லா திறமையும் அறிமுகப்படுத்தணும்னு விரும்புறாரு. அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது யாரு தெரியுமா? உங்களோட பையன் ஜிஜாங். அவரு நல்ல நடத்த கொண்டவர், அப்புறம் நல்ல திறமையானவர். இங்க பாருங்க லீ அவர்களே, இதெல்லாம் மேலோட்டமான புகழ் தான். உங்களுக்கு அவனை பிடிச்சதுதான் ரொம்ப அரிதான விஷயம். நீங்க தேசிய ஆண்டு விழா நடத்துறீங்கன்னு தெரிய வந்துச்சு. சமீபத்துல தான் என்னோட பையன் ஒரு கவிதைய எழுதியிருக்கான். இத உங்களுக்கு நான் பரிசா கொடுக்கறத ரொம்ப பெருமையா கருதுறேன். நன்றி. இது உண்மையிலேயே விலை மதிப்பேற்றது. மக்கள் எல்லாருக்கும் சின்ன குரு சிஜான் ஆகிறதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரு இப்ப டியானியனோட ராஜ குடும்பத்துக்கு கவிதைலாம் எழுதி கொடுத்திருக்காரு. டியான்யுவான் ராட்சச கடவுளால ஆசி பெற்ற இடம். இந்த விஷயத்த யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னாரு? ஒரு முக்கிய விருந்தாளி வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சிடும்.
白首相挽。弱水三千，为一念生缘，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。阅尽这凡世的情怀。